Hi everyone, வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து டாப் k frequent elements. It's a medium problem as you can see. ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I just want to say நான் வந்து எவ்ரிடே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ட் ஆஃப் த Blind 75 சேலஞ்ச். எல்லா வீடியோஸும் வித் சொல்யூஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுட்ருக்கேன். அண்ட் அதை தவிர நான் வந்து இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒரு GitHub ரெப்போவில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் க்ளோன் பண்ணியோ இல்லை ஃபோர்க் பண்ணியோ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's get into the problem. Given an integer array nums and an integer k, return the k most frequent elements. You may return the answer in any order. So return பண்ணுறது வந்து ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம் of the most frequent elements. ஸோ இங்கே 2 கேட்டிருக்காங்க, அதனால 2 எலிமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே 1 கேட்டிருக்காங்க, அதனால 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வருது என்ன, நம்ம வந்து we need to calculate the frequency. அதாவது ஒரு நம்பரும் எவ்வளோ வாட்டி வருது அப்படிங்கிறத ஒரு கவுண்ட் மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம். கரெக்டாக இப்போ வந்து இதோட கவுண்ட் என்ன, 3 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 2 இருக்குது, அதனால் 2 இஸ் த கவுண்ட் ஃபார் 2. 3யோட கவுண்ட் வந்து 1, ஏன்னா ஒன்ஸ் தான் அது அக்கர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து கால்குலேட் பண்ணணும். பட் இதை வந்து நம்ம we need to do this in less than O of n log n அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது, 2 அல்காரிதம்ஸ் இருக்குது. நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரெண்டுமே நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் வந்து பைத்தானில் தான் சொல்ல போகிறேன், பட் ஆனால் நீங்கள் வந்து இதை வேறு லாங்குவேஜில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அது என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூ கேன் see here 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூஸிங் த ஹீப்புங்கிறது ஆக்சுவலாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். பைத்தானில் அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனல்லையே. அதை மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஹீப்பில் வந்து என்னெல்லாம் ஆப்ரேஷன் இருக்குது பாசிபிள் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், பார்ட் 1 வீடியோ. நான் அதை லிங்க்கும் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் கம் டு திஸ் வீடியோ, யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஹீப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா O of n log k அப்படின்னு இருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் வரும். ஸோ இட்ஸ் நாட் த மோஸ்ட் ஆப்டிமல், பட் பெட்டர் தென் வாட் தே ஹவ் ஆஸ்ட். பட் அதே நம்ம பக்கெட் சார்ட்டாக பண்ணோம் அப்படின்னா O of n சொல்யூஷன் வருது. பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு வேலிடான சொல்யூஷன் தான். ரெண்டுமே நீங்கள் இன்டர்வியூவில் இன்ஃபேக்ட் நீங்கள் 2 இதுவுமே வந்து டைம் இருந்ததுன்னா ரெண்டுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹீப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஹீப் அப்படின்னு வரும்போது ஹீப் கியூ அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு மாடியூல் வந்து பைத்தானில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒன் திங் இஸ் மின் ஹீப் தான் வந்து டிஃபால்ட்டாக பாசிபிள் இன் பைத்தான். அது மேக்ஸ் ஹீப்பும் பண்ணலாம், பட் அது ஒரு ட்ரிக்கோட தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம மின் ஹீப்பை வச்சு எப்படி நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சியும் நம்ம கால்குலேட் பண்ணி எப்படி நம்ம டாப் ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கவுண்டர்னு ஒன்று இருக்குது. அது நான் ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸில் பேசியிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்னா நீங்கள் அந்த அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து நான் கவுண்டர் பற்றியும் நான் ஆக்சுவலாக பேசியிருக்கேன். அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டருங்கிறது ஒரு டிக்ஷனரி. அதில் வந்து கவுண்டர் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அழகாக நமக்கு வந்து அந்த ஒரு எலிமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ஷனரியாக நமக்கு கீ வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த கவுண்டரை வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணிடுவோம். இப்போ டிக்ஷனரி இருக்குது. பட் இப்போ ஹீப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஹீப் வந்து மின் ஹீப் தானே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மின் எலிமெண்ட்டு தான் வந்து ரூட் எலிமெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக ரூட் இன் த சென்ஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சினாரியோவில் நம்ம எப்படி மின் ஹீப் யூஸ் பண்ணுறதுனா கவுண்டரை முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு அந்த கவுண்டரில் இருக்கிற கீ வேல்யூவை வந்து இன்வெர்ட்டடாக, அதாவது வேல்யூவை வந்து நம்ம முதலையும் கீயை வந்து அடுத்தவும் ஒரு டப்புலாக வந்து நம்ம புஷ் பண்ணிகிட்டே வரோம், ஹீப்பில் புஷ் பண்ணிகிட்டே வரோம். ஆனால் நமக்கு வேண்டியது கே எலிமெண்ட்ஸ் தானே. நமக்கு இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு தேவையில்லையே. ஏன்னா கவுண்டரில் வந்து நம்ம இருக்கிற எல்லா நம்ஸில் என்னெல்லாம் வேல்யூ இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறோம். பட் நமக்கு வேண்டிய ஆன்சர் என்ன, லிஸ்ட்டில் வந்து நமக்கு
k எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ we don't need all. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீப்பில் வந்து k இருக்குன்னா, ஆல்ரெடி k எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அழகாக நம்ம பாப் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும்னா, ஸ்மாலஸ்ட் பாப்புங்கிற ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்மாலஸ்ட் என்ன இருக்கோ ஹீப்பில், அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் பாப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஸ்மாலஸ்ட்டுங்கிறது என்ன, ஃப்ரீக்வன்சி 1, கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி 1, சப்போஸ் ஓகே. பட் இதோட ஆன்சர் என்ன, இதோட ஆன்சர் வந்து டாப் இப்போ k is equal to 2ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, k is equal to 2. அப்போ எனக்கு வந்து டாப் 2 ஃப்ரீக்வெண்ட் எலிமெண்ட்ஸ் வேணும், கரெக்டாக? அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும், ஆன்சர் வந்து 3 and 2, கரெக்டாக? ஏன்னா 3 and 2க்கு ரெண்டுமே 2 இருக்குது ஃப்ரீக்வென்சி கவுண்ட், சரியா? ஸோ 3, 2 தான் என் ஆன்சர். ஆனால் இப்போ ஹீப்பில் நம்ம புஷ் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம், ஃப்ரீக்வன்சி முதலையும், கரெக்டாக? ஃப்ரீக்வன்சி முதலையும் அண்ட் த நம்பர் செகண்டாகவும் புஷ் பண்ண போகிறோம், கரெக்டாக? 2, 3. ஏன்னா 3 வந்து 3யோட கவுண்ட்டு 2வா, ஸோ 2, 3. அதே மாதிரி 2வோட கவுண்ட்டும் 2, அதனால ஃப்ரீக்வன்சி த வேல்யூ, கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம வந்து எலிமெண்ட்ஸை புஷ் பண்ண போகிறோம். ஸோ மின் ஹீப்பில் முதல்ல என்ன இருக்கும், ஸ்மாலஸ்ட்டாக இது தானே எடுக்கும், இது தான் எடுக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி எது கம்மியாக இருக்கோ அது பாப் ஆகிட்டே வரும், புரியுதா? அதுதான் இதில் இந்த ப்ராப்ளம், இந்த ஹீப் சொல்யூஷனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் வந்து மின் ஹீப்பாக இருக்கிறதுனால எது ஸ்மாலஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கோ நம்ம புஷ் பண்ண லென்த் இஸ் ஈக்குவல் டு, அதாவது லென்த் வந்து கிரேட்டர் தென் கேயாக இருந்ததுன்னா வி ஆர் கோயிங் டு கீப் ஆன் பாப்பிங். ஸோ அப்போ கடைசியாக நமக்கு ரிமைன் ஆகிறது வந்து இது ரெண்டும் தான், கரெக்டாக? இப்போ வந்து நம்ம கடைசியாக இந்த வேல்யூஸை மட்டும் லிஸ்ட்டாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இதை கோட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஹீப்னு ஒன்று எடுத்துக்கிறேன், கவுண்டர் ஆஃப் நம்ஸ். இதில் வந்து நமக்கு டிக்ஷனரி அழகாக வந்து ஃப்ரீக்வன்சியோடு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபார் i, j இன் c.items. ஸோ ஃபார் i, j இது எப்படி என்னன்னா, key and value in c.items, heap q dot heap push of heap, எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், j, i. We want the frequency to be the first element and the value of nums in the second element. Okay, now if length of heap greater than k, then we just pop, correcta? This will pop the smallest element, which is smallest frequency, correcta? Smallest frequency இருக்கோ அது பாப் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், கடைசியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து லிஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக வேல்யூவை மட்டும்தானே, ஏன்னா இங்கே இருக்கிற எலிமெண்ட் மட்டும்தானே நமக்கு தேவை, நம்பர், அதுதானே நம்பர். ஸோ ஃபார் h in heap, கரெக்டாக? h of 1 denotes the second element. So now let's just run this. accept ஆயிடுச்சு, submit பண்ணி பார்த்துடலாம். So this got accepted. Now let's dive into the second solution, which is the most optimal, which is the bucket sort. So இந்த bucket sortல என்ன அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு ஜீரோஸ் இருக்கிற மாதிரி n+1, என்னங்கிறது இந்த இடத்துல லெங்த் ஆஃப் நம்ஸ், என்னங்கிறது லெங்த் ஆஃப் நம்ஸ். ஸோ n+1 அது வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். n+1 ஜீரோஸ் வந்து நம்ம முதலையே இனிஷியலைஸ் பண்ணி பக்கெட்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம், ஒரு லிஸ்ட்டு, சரியா? ஆனால் இது எப்படி நம்ம டினோட் பண்ண போகிறோம் இது அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல ஆஃப் திஸ் லிஸ்ட், இந்த பக்கெட்ஸோட இண்டெக்ஸ் தான் ஆக்சுவலாக
நம்மளோட ஃப்ரீக்வன்சி. என்ன ஃப்ரீக்வன்சி? கவுண்டர் நாங்கள் ஒன்று கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த அரேவையே நம்ம எடுத்துப்போம் இந்த எக்ஸாம்பிளையே. ஸோ இந்த கேஸில் பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா ஒன்று வந்து ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ இது 1 எங்கே இருக்கும்? 1 வந்து இந்த 0 இங்கே இருக்காது, இந்த 0க்கு பதிலாக இங்கே 1 வந்து ஒரு லிஸ்ட், அதாவது எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம லிஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தோன்னா 2 எலிமெண்ட் இருக்குது 1 ஃப்ரீக்வன்சியில். 7ம் ஒரு வாட்டி தான் வருது, 1ம் ஒரு வாட்டி தானே வருது. அப்போது இந்த இடத்துல 1,7 will be there in this list. 1,7 will be the element of buckets of 1. கரெக்டாக? அதே மாதிரி இது ரெண்டுக்கும் வந்து கவுண்ட் வந்து 2. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 2,3 will be a list. So buckets will store list of list. ஏன் list of listன்னு நான் சொல்கிறேன்? இதுவே ஒரு லிஸ்ட்டு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸும் லிஸ்ட்டாக தானே இருக்குது, அதனால ஐம் சேயிங் லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி பக்கெட்டை வந்து முதல்ல இப்போ எப்படி நான் இதை சொன்னேனோ இந்த மாதிரி we are going to populate the buckets. ஸோ ஃபைனலி என்ன பண்ணுறோம்? ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ இந்த பக்கெட்டில் வந்து நமக்கு தேவையானது டாப் frequent elements தான். So from the back side reverse orderல we are going to traverse this buckets and we are going to just pick k elements. So அந்த k இதில் வந்து நம்ம அந்த ரேஞ்சில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம பிக் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் நம்ம போட்டுட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம இதை கோட் பண்ணி பார்க்கலாம். I'll just remove this solution. Okay, now I'm just going to say length of nums வந்து n. இப்போ buckets is equal to first 0 தானே வச்சுக்க போகிறோம், 0 into n plus 1. Okay, we just want a extra. ஸோ இந்த இடத்துல எப்படி வச்சுக்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பக்கெட்ஸை பாப்புலேட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஃபார், ஸோ அதுக்கு முன்னாடி buckets are populate பண்றதுக்கு we need the counter, right? So counter of nums. Okay, so now I comma j in c dot items, that is key comma value இதில், கரெக்டாக? key comma value இதில் இருக்கா? இதை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி அழகாக பக்கெட்ஸ்குள்ளே போட போகிறோம். ஆனால் எப்படி போட போகிறோம்? if buckets of frequency தானே வந்து இண்டெக்ஸு ஃபார் buckets நம்ம பேசின மாதிரி. ஸோ buckets of j is equal to 0, அதாவது எம்டியாக இருக்குது. இப்போ இப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது முதல்ல எடுத்தோடனே 0 தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு, அதாவது அதில் எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டாக நம்ம போட போகிறோம். அப்போ நான் எப்படி போட போகிறோம்? buckets of j is equal to I. ஏன் இப்படி போடுறோம்? ஏன்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை தானே போட போகிறோம், அதனால இப்படி போடுறோம். else it means that already there is a element. So now we are going to just append buckets of j dot append of I. Now buckets is populated. Now what we are going to do? For I in the result array. Okay, result non vechukrom, and we are going to traverse it from behind, correct? Now n comma minus 1. So இது வந்து n வரைக்கும், அதாவது nங்கிறது length of nums, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு -1னா it will go up to 0, correct? n to 0 ஸ்டெப்பு வந்து -1 ஒன்றா நம்ம வந்து வரோம் ஃப்ரம் த ரிவர்ஸ். அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடியது if buckets of
I not equal to 0, then it means that res dot extend of buckets of I. கரெக்டா? எக்ஸ்டெண்ட்னா என்ன? இப்போ சப்போஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி ஒன்று இருக்குது, 1,2 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதை வந்து இந்த லிஸ்ட்டை வந்து டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு நம்ம பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட மீனிங். you're just extending the list. ஏன் அப்படி பண்ணுறோம்? ஏன்னா பக்கெட்ஸ்லேயே லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக தானே இருக்குது, அதனால we are using this. ஓகே, அது இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? we just want the k elements, கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு length of res வந்து equal to k அப்படின்னா we are just breaking this loop because we don't want to simply insert in the result array because we just need the k elements, correct? So now we just return res. Let's run it and see. Submit பண்ணி பார்க்கலாம். Okay, got accepted. So hopefully உங்களுக்கு இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலனா நீங்கள் வீடியோ வந்து இன்னும் ஸ்லோவர் பேஸில் கூட வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹீப்ஸை பற்றியோ இல்லை கவுண்டர் பற்றி இன்னும் பெட்டராக புரியணுன்னா நான் சொன்ன மாதிரி வாட்ச் தி வீடியோ ஐ டோல்ட் யூ அபவுட். ஐ லிங்க் இட் டவுன் பிலோ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ ஹேவன்ட் ஆல்ரெடி. ஐ வில் see you guys in tomorrow's video. Thank you for watching.